வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 15 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 9th நவம்பர் 2025 22nd நவம்பர் 2025 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களை பார்க்கிற போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல், பொதுவாகவே மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக வாழ வேண்டிய காலம் என்னன்னு கேட்டால் மழை பெய்கிற நேரம். இந்த மழையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்களை பதிய வைக்கிறேன். நிறையா வெள்ளம் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்க. குழந்தைகளை பக்குவமாக பார்த்துக்கோங்க. பெற்றோர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்களை பக்குவமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிற போது இளைஞர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இளம் பிள்ளைகளும் வயதானவர்களுக்கும் தான் அதிக பாதிப்புகள் இருக்கும். இதை கொஞ்சம் மக்களாகிய நாம் மனசில் பதிய வச்சுக்கணும். அப்போ இந்த 15 நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கிற போது முதலாவதாக மேசராசி. இந்த மேசராசிக்கு சம்பந்தப்பட்ட ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ஆக அவர் உங்களுடைய முழு பலத்தை காட்டுகின்ற காரணத்தால் கொஞ்சம் டென்ஷன், எமோஷனல், கோபம், எடுத்ததை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆற்றல், அறிவு, திறமை, ஒரு வேகம், இதெல்லாம் நிறைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காலமாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜெட்டிக் லைஃபாக இருக்குது அப்படிங்கிறது தோன்றும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆக்க சக்திக்கு பயன்படுத்தக்கூடிய மனநிலைகளை வளர்த்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் செல்லுகின்ற போது கொஞ்சம் நெகட்டிவ் தாட் வர்றது, யார் மேலேயாவது கோபங்கள், பழிபாவங்கள், இப்படிப்பட்ட எண்ண தோபங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். இதை சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் ரொம்ப ஏதாவது தகராறு, ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்கள் போய் முன்னாடி நின்று பேசி தீர்த்து வைக்கிற விஷயத்தை இந்த காலகட்டத்தில் இந்த 15 நாட்கள் பண்ணாமல் தவிர்ப்பது என்பது மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லதே சொன்னாலும் கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நேரத்தில் உருவாகி கொண்டிருக்கும். அதுதான் அந்த டென்ஷனுக்கு காரணமாக இருக்கும். அதே போல் அந்த செவ்வாய் கூட புதனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்போ 6ஆம் பாவாதிபதியும் 8ஆம் இடத்தில் அமைகின்ற காரணத்தால் நிச்சயமாக பூமி லாபங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். வாங்கிறது, விற்கிறது, அதையும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானங்கள், இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வலி வரக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள், இப்படிப்பட்டதெல்லாம் கூட நீங்கள் ஒரு முறை மருத்துவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாவதற்கான காலமாக திகழ்கிறது. அப்போ இதையெல்லாம் சமாளிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு என்ன நல்லது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் புதன் இருவரையுமே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி, பாக்யாதிபதி, உச்சபலம் பெற்று 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பது என்பது சால சிறப்பு. அப்போ எப்பேற்பட்ட தடைகளையும் தாமதங்களையும் நீங்கள் கடந்து வருகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தேவைப்படுகின்ற சூழல் சற்று உருவாகும். இன்னும் சொல்ல போகணும்னா, புதுசாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மனை வாங்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். இந்த முதல் சுற்று 7.5 சனியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதிலிருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஒரு மூட் அவுட் ஆகாமல், தோற்று போகாமல் நீங்கள் எடுக்கின்ற பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிற காட்சிகள் உண்டு. இதே போல் உடல்நலம், பிணிப்பீடைகளை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த 15 நாட்களில் மேசத்தில் பிறந்தவர்களாக இருக்கிற நீங்கள் ரொம்ப வேகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிரமாதமாக ஜெயிப்பதற்குண்டான களத்தை தேடிக்கொள்ளுகிற காலமாக இருப்பதை பார்க்க முடியும். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்ற நிலையிலிருந்து விலகி சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 6ஆம் இடத்துல போய் சொந்த வீட்டில் அமர்வது என்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏதோ உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிறைய ஒரு அழுத்தங்களை கிரியேட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏதாவது வேலை செய்கிற இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்டுக்கு போகிறான், என்னையை மட்டும் உயிரை வாங்குறானுங்க அப்படிங்கிற மனநிலைகள் உருவாகிற அளவுக்கு அந்த களம் உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும்.
பொதுவாகவே 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது கொஞ்சம் சூடு சொரண ரோசமானம் கோபதாபங்கள் இதெல்லாம் வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்குது. அதற்கு தகுந்த சூழல் வருகிற போது நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க. அதை காலம் நேரம் பார்த்து இடம்பொருள் ஏவல் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை கட்டாயம். அதே போல் ரிஷபத்தில் பிறந்தவர்களின் 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே உயர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். பிரிந்தவர்கள் இணைந்து வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும். தூரத்திலிருந்து வீடு வந்து சேரணும்னு விரும்புகிறவங்களுக்கு நல்ல லீவு கிடைச்சி அட்டகாசமாக வீட்டில் வந்து குடும்ப குதூகலத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். இதேபோல் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். அங்கு உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கின்றார். திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் முன்னேற்றங்கள் உண்டு. பதவி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளெல்லாம் கூட இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் அதிகமாக தென்படக்கூடியதை பார்க்கலாம். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், பிரிந்தவர்கள் இணைவது, பார்ப்பது, மகிழ்வது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இருப்பதற்கான காரணங்களும் உண்டு. அதேபோல் இந்த புதனை குரு பார்க்கின்ற காரணத்தால் 5 குடையவனை புத்திரகாரகன் பார்க்கின்றதுனால நீண்ட காலமாக புத்திரப்பேற்றுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு இயல்பாகவே நல்ல புத்திரபாக்கிய சந்தான விருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இதில் வரும். எப்பொழுதுமே இந்த 15 நாட்கள் கிரக நிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8இல் மறைந்திருக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் மறைந்திருக்கிறார். தனுசு ராசிக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவான் 8இல் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படி ஒரு மாதிரியான குழப்பமான தகராறு பிடித்த கிரக நிலைகளாக இருக்கும். இருந்தாலும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சிக்கல் பிக்கலிலே பயம் கொள்ள வேண்டாம். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய களம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நிறைய ஓட வேண்டியது, உழைக்க வேண்டியது, புதுமைகளை கண்டுபிடிப்பது. இந்த நீண்ட நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட இப்போ வேலையை விட்டுட்டு அல்லது வேலையை வச்சுக்கிட்டே ஒரு தொழில் பண்ணி பார்க்கலாம், சொந்தமாக ஏதாவது செய்து பார்ப்போம் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. கற்கின்ற குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பள்ளி சுமைகள் கூடும். டீச்சருக்கும் உங்களுக்கும் சற்று கருத்து பேதங்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் உங்களுக்கும் கல்வியை மையப்படுத்தி சில கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு அபரிமிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய வேலைக்கு போகிறவங்க கூட சற்று இடமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆக புதிய இடங்களுக்கு, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு, நல்ல வருமானத்தோடு கூடிய அதிக வருமானத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விதமான வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதுமே குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது சற்று நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது கடந்த ஒரு 10 நாட்களாக இன்னும் 6 டிசம்பர் வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் மனக்கசப்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உடல்நிலைகளிலே சற்று பாதகம் வராமல் இருக்கணும். எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார். பார்க்கின்ற இடத்திற்குத்தான் அவருடைய பலம் அதிகம், சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு இருந்த வீடு பாழா போகணும் தான் பழமொழி இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தால், அதுவும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், வீடு மனை கார் வாகனம் இப்படிப்பட்ட காசு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதுபோல் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தளவு வயது முதிர்ந்தவர்கள் வீட்டிலிருந்து அவங்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே போல் புதிய இடங்களுக்கு போகிறோம், புதிய பயணங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து தாஸ்தாவேஜுகளையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை கையில் வச்சுக்கணும். அதேபோல் மிதுனத்தில் செவ்வாயும் புதனும் 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்வதனால சில நேரங்களில் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், மாதவிடாய் கோளாறுகள், இது சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெளியில் வரும். அதை நீங்கள் மருத்துவத்தில் பார்த்துக்கணும்.
அதுபோல் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அல்லும் பகலும் உழைக்கிறமே, இது என்ன எங்கே போய் நிற்க போகுதுங்கிற மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மைகள் உருவாக ஆரம்பிக்கும், சலிப்புத்தன்மைகள் வர ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெறுப்பு, ஒரு விருப்பமற்ற வாழ்க்கை வாழ்வது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் எல்லாம் சற்று கவனம் எடுத்து இந்த 15 நாட்களை சற்று எச்சரிக்கையாக ஓட்டிவிட்டால் துன்பங்கள் குறையும். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மழைக்காலம் ஒரு பக்கம் இருக்குது. பொதுவாகவே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சளி பிடிக்கலாம், காய்ச்சல் வரலாம், ஏதாவது இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். உங்கள் குடும்பத்தில் பாரம்பரியத்திலே இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது டவுட் இருந்ததுன்னா போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்படின்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நிலைகளிலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் செவ்வாயும் புதனுமாக வீற்றிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். அது கல்யாணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு வீடு வாங்குறாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் முதலீடு கொடுக்குறோம். இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை மையப்படுத்தி அவர்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் சற்று உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிற காரணத்தால் பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாரென்று தெரியாத மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து முழு ரகசியங்களை பரிமாறக்கூடாது. இதிலெல்லாம் கூட இந்த 15 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கணும். ஆக நாக்கை கொஞ்சம் அடக்கி வச்சுக்க வேண்டியது கட்டாயங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். 11 குடையவனாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சில குடும்பங்களில் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வரும். ஆக இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்மைகளும் நடக்கும். அது உங்கள் பர்சனல் ஜாதகம் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் இது நன்மைகளுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. என்றாலும் கூட கோச்சாரத்தை கவனிக்கின்ற போது சற்றேறக்குறைய உடல்நிலைகள், பிணிப்பிழைகள், மருத்துவ செலவுகள் இப்படியே போகின்ற ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்ற காரணத்தால் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் கொள்ளணும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஓட்டுற கார் ரிப்பேர் ஆகும், இல்லை அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் போடுவீங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் செலவுகள் வருவதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறதை நீங்கள் கவனிக்கணும். இதில் புத பகவான் 3ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு, அதாவது 3 குடையவன் 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால புதிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு புதுசாக இன்னும் என்ன பண்ணலாம், எது பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுபோல் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். பயணங்கள் நிறைய வரும். அந்த பயணங்களில் ரொம்ப கவனமாக பயணம் பண்ணிட்டு வரணும். முடிஞ்ச மட்டும் ராத்திரி பயணங்களை குறைக்கலாம். அதிலே நீங்கள் சொந்த விஷயமாக எங்கே தூரமாக ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வரணுன்னா உங்கள் வாகனத்தில் போகிறத விட பெட்டர் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு தொல்லை இல்லாத அது நல்லாயிருக்கும். அது மாதிரி 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ளே கூட கொஞ்சம் சலிச்சு தன்மையாக ஒரு மாதிரி வெறுத்து போகிற மாதிரியான சில விஷயங்கள் தென்படும். இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடியதாக இருக்குமே தவிர கவலை கொள்ள தேவையில்லை. கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 9ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சலும் ஆதங்கமான ஒரு காலகமாக தெரிகிற காரணத்தால் இதை கடந்து வருகின்ற சக்தியும் உங்களுக்கு உண்டு. பயம் கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கின்ற காரணத்தால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கோழைத்தனமான ஒரு இயல்பாகவே நீங்கள் துணிச்சலாக செயல்படுகின்ற விதத்திலிருந்து மாறி சற்று ஏதோ ஒரு ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கூட குரு பகவான் அதிசாரத்தில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூங்க முடியல, இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, ஓய்வு இல்லை இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீங்கள் கடினமாக உழைக்கிற காரணத்தினால ரெஸ்ட் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளே சாப்பிட முடியல, நேரத்துக்கு சாப்பிட முடியல அப்படிங்கிற தொல்லைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இவைகளிலிருந்து மீண்டு உங்களுடைய வெற்றிண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்நியர்கள், சம்பந்தப்படாதவர்கள், தெரியாதவர்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பூமி லாபங்கள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும்.
அது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி வைக்கிறவங்க, மணல் வியாபாரம் பண்ணுறவங்க, செங்கல் வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படி சம்பந்தப்பட்ட மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறப்பான பொருளாதார அபிவிருத்திகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு. சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பல்லு வலி கோளாறுகள், இந்த பல்லை பிடுங்கிறது, பல் டாக்டரை பார்க்குறது, இப்படிப்பட்ட தருணங்களும் கண்டிப்பாக உண்டு. இதில் ஒருவேளை செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், கண்ணாடி மாற்றுறது, மூக்கில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை இப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இதை நீங்கள் சரி கட்டி கொள்ள முடியும். அதேபோல் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வாயு கோளாறுகள், இந்த கால் வலி, கை வலி, முட்டு வலிங்கிற மாதிரியான இதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஜாதகத்தில் 5 குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடன் பேசுகிற போது மிக மிக நிதானத்தையும் கவனத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். ரொம்ப அட்வைஸ் பண்ணி அவங்கள நெருங்காதீங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பார்க்கின்ற போது மிகப்பெரிய தொல்லைகள் இல்லை என்றாலும் கூட சில நேரங்களில் பயணங்களின் மூலமாக தொழிலுக்காக வேண்டி, வருமானத்திற்காக வேண்டி சில சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். அட்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். கல்யாண பேச்சு பேசுகிறீங்க அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்கு நாள் குறித்து வச்சுக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் இருவருமே மிக நிதானமாக உங்களுடைய பணிகளை கையாள வேண்டும். கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. இப்படிப்பட்ட நிலவரத்தை எல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு பொறுத்தளவு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களை பொறுத்தளவு சிறப்பான பலன்கள் அதிகம் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் மன பலவீனம் இருப்பது போன்ற காட்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணுமோ அதை அந்த வரமுறைக்கு உட்பட்டு செய்து கொள்ளுங்கள். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் பெருகும். புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள், மற்றவர்களை உங்களை புகழுகின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பயணங்கள் பண்ணுகிற போது சற்று கவனமாக இருக்கணும். அதில் நீண்ட தூரத்து பயணங்கள் போகிறவங்க முன்னக்கூட்டியே ரொம்ப பிளான் பண்ணி உங்களோட பயணங்களை பண்ணணும். இந்த வெளிநாடுகளில் போய் வாழுகிறவர்கள், செட்டில் ஆனவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அங்கந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மதித்து வாகனங்களை இயக்குவது, போகிறது வரதெல்லாம் கையில் வச்சுக்கணும். மற்றபடி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய குறைகளோ குற்றங்களோ பெருசாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்க்குற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதிய முயற்சிகள் ஏராளமாக உங்களிடம் காத்து கொண்டிருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றது. யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக வரும். சில நேரங்களில் இந்த செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம், அதே மாதிரி வயிற்றுக்கோளாறுகள், அலர்ஜி கோளாறுகள் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். காரணம், அட்டமாதிபதியோடு ராசிநாதன் சேருகின்ற போது இந்த அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான கலப்பு அதிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெருத்த வெற்றிகளும் சரியான பாதையில் பயணம் செய்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக தொழிலை கவனிக்கும். அதுபோல் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிரமாதமாக உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இந்த உயர்கல்விக்காக பரீட்சை எழுதி காத்திருக்கப்படுகிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமான ஒரு முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. அது மட்டுமில்லை, இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் லாபங்கள் உடனடியாக இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற போது உங்கள் கண்ணுக்கு தெரியும். 3ஆம் இடம் என்பது முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். சில பேர்களுக்கு தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய உத்தியோகத்துக்கு போகிறது, வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறது, தூரங்களுக்கு பயணம் பண்ணுறது, இதுவரைக்கும் ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றமாக போகிறது, இப்படிப்பட்ட அநேக இயல்புகள் எல்லாம் இந்த புத பகவானை குரு பார்க்கின்ற காரணத்தால் நன்மைகள் உண்டு. அதே போல் படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், மருத்துவர்கள், இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் கூட இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குது. அதிசாரத்திலிருந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு.
5ஆம் இடத்தையும் அந்த குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை பார்க்க முடியும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்றதுனால தூரத்து பயணங்கள் அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சொந்த பந்தங்களோடு கூடி மகிழ்ந்து கொண்டாடி வாழ்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இதேபோல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பலப்படக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அதை புரிந்து கொண்டு வாழுவதற்கு தேவைப்படுகின்ற பாதையை கண்டுபிடிச்சிக்குவீங்க. அதேபோல் உங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. அவர் அநேகமாக இந்த 15 நாட்களில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு தேவைப்படுகின்ற களம் அமைத்து கொடுப்பார். நீங்கள் பயம் கொள்ளாமல் திட்டமிட்டு பயணித்தீர்களானால் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். துலாம் ராசினியர்களே, இந்த துலா ராசினியர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பலம், இனம் தெரியாத மனம் புரியாத ஒரு தைரியம், வீரியம், பராக்கிரமம், இப்படிப்பட்ட அனைத்தும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. திடீர் தனயோகங்கள் உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். என குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு பக்கம் என்றாலும் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் ராசிநாதனாகவே இருந்து அவர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் பெருந்தனம் சம்பாதிக்கக்கூடிய திடீர் யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதே போல் அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால சில நேரங்களில் பணம் வருது, பெருசாக சம்பாதிக்கிறோம், பெருசாக சாதிக்கிறோம், இப்படி இருந்தாலும் சற்றேறக்குறைய உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய தைரியம், உங்களுடைய அளவு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றணும். வேலை பார்க்குறதுக்கும் ஒரு லட்சணம் இருக்குது. தைரியம் இருக்குது, வீரியம் இருக்குதுன்னு 12 மணி நேரம் வேலை பார்த்தா உடம்பு தாங்காது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் உணர்வுறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் உறவாளிகள், சொந்தங்கள், கணவன் மனைவி, குடும்பம், உறவு என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் ஒரு விதமான அடிப்படை முன்னேற்றங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் விற்றிருக்கிறார். உங்களுக்கே உண்டான தோணி, கோபம் வருது, என்ன பண்ணுறது, சட்டுன்னு பேசிட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன், இப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய தோணும். இதெல்லாம் இந்த காலத்தில் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கணும். ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்துல போய் புதனோட சம்பந்தப்பட்டதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஃபுட் பாய்சன்லாம் வராமல் பார்த்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க. நைட் சாப்பிடுகிற போது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட இலகுவான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் 2ஆம் இடத்தில் செவ்வாயும் புதனும் சம்பந்தப்படுவது பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். எரிபொருள், நெருப்பு சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் கூட கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ரோடு போடுறவங்க, அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது உட்குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் பேசுகிற போது ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தி கொள்ளாமல் அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக செலவுகள் தாராளமாக வீட்டுக்குள்ளே வரும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், கடமைகள், இதை நீங்கள் செய்தே தீர வேண்டும். பெரிய பாதைகளுக்கு பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாழ்க்கையை நோக்கிய பயணமாக பிள்ளைகளுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் தலையில் தூக்கி வச்சு சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லக்கூடிய 3 விஷயத்தையும் வேறறுத்து எடுத்து எரிஞ்சிருவார். அப்போ நோய்களால், கடன்களால், எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள் ஒருபோதும் உங்கள் பக்கத்தில் இல்லை. எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்களிலே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பேராதரவு தெரிவிக்கின்றார். பெரிய குறைகளில்லை, பயம் கொள்ள வேண்டாம். விருச்சகம் ராசினியர்களே, இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களில் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். 6ஆம் பாவாதிபதியாச்சே, ராசியில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவாதிபதி என்றாலே தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். கடன் பட்டாவது காரியத்தை கனகச்சிதமாக செய்யணுங்கிற முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவது, இதுவரை இல்லாத அளவிற்கு வேகமாக விவேகமாக உழைத்து சம்பாதிக்கிறது, ஊர் புகழ வாழ்கிறது, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது. இந்த படிக்கின்ற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஊரை விட்டு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தூரங்களுக்கு சென்று வாழுகிற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இப்படி அநேக விஷயங்களிலே இந்த செவ்வாய் விருட்சகத்தில் அமர்ந்திருப்பது என்பது தவறுகள் ஏதுமில்லை. அதே போல் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6 குடையவனாக இருக்கிறார். அதே போல் 8 குடைய புதனும் அங்கு இணைந்திருக்கிறார்.
அட்டமாதிபதி சம்பந்தப்பட்டு ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு திடீர் தனயோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த லாட்டரி சம்பந்தப்படாத உழைப்புக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் எனக்கு வரும்னு எதிர்பார்க்கலை, இது ஒரு லக்கு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொண்டு வாழுகின்ற, அதை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சில திடீர் யோகங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணுறதுலேயும் இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கத்தில் இருக்கின்ற போது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் வாழக்கூடியதில் கணவன் அல்லது மனைவி இப்படிப்பட்ட உறவுகளிலே உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் கட்டாயம். அதிலையும் குறிப்பாக குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் 5ஆம் பாவாதிபதி செவ்வாயை பார்க்கின்றார். சசி மங்கள யோகம்னு பேர். நினைத்தது நடக்கும், நல்ல காரியங்கள் ஏராளம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. தொட்ட தொழில் துலங்கும், நினைத்தது நடக்கும். வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நீங்கள் பிறந்த குடும்பத்திலிருந்து வருகின்ற உதவிகளோ சப்போர்ட்டோ பெருசாக இருக்காது. ஆனால் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளும் பெரிய ஒரு ஆதரவும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதில் ஜாதக பிடிப்பு சொல்லுகிற போது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். தாய் தகப்பன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்ததை விட இப்பொழுது ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதை பார்க்கலாம். கடன் வாங்குறவங்க கட்டி முடிக்கிறது, இல்லை புதுசாக கடன் வாங்கி வீடு வாங்கிறது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது மிகச் சிறப்பாக செல்லுகின்ற காட்சிகள் உண்டு. போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அமைப்பான காலகட்டம். மிகச் சிறப்பாக முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளை மட்டும் கொஞ்சம் கண்காணிக்கணும். உடல்நிலைகளிலே கவனம் வைக்கணும். பயணங்களில் கவனம் வைக்கணும். இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் ஒரு கலப்படமாக, அதே நேரத்தில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைகளிலே இந்த 15 நாட்கள் நகரும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்கிறார். 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும். அதேபோல் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிம்மதியாக தூங்குகிறோம், நல்லா சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம், அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்பாக இருக்குது. இப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய செயல்பாட்டின் பார்வை என்பது 12ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ரொம்ப சிறப்பாக, திருப்தியாக, சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள் கிடைக்கும். இதே போல் 8ஆம் இடத்துல போய் அவர் இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது கொஞ்சம் எதிர்பார்க்காத வரவுகள் வரும். எப்போமோ வர வேண்டியது வராமல் போனதெல்லாம் இப்போ வசூல் பண்ணி வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள சில சுப செய்திகள், சுபகாரியங்கள் பேசுவது, செய்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வீட்டுக்குள்ள தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். இது அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு பெறுகிறது என்று சொல்லுகின்ற நிலைகளெல்லாம் தெரியும். அதேபோல் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் நடை உடை பாவனைகளிலே கவனம் வைத்து கொள்ள வேண்டும். பேசுகிற போது நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அதுவும் குறிப்பாக சொந்த பந்தங்கள் இணைகின்ற இடங்களிலே ரொம்ப பொறுமையை கையாளணும். ஏதாவது நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இந்த பொம்பளை வம்பு இழுக்கலாமா, இந்த பையனை வம்பு இழுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் அங்கே நிகழும். இதில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் போகணும். 3ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட சொல்ல போகணுன்னா கால்வலி, கைவலி, முதுகுவலி, கழுத்து வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை என்றால் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி வரும், ஃபுட் பாய்சன் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும். இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். 4ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கின்றார். பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுக்கணும். இருந்தாலும் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பெரிய ஆபத்துகள், தொல்லைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வராது, கவலைப்பட வேண்டாம். இந்த புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக சொத்து வாங்கணும், புதுசாக கடன் வாங்கணும், இல்லை வாகனத்தை மாற்றணும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கச்சிதமாக நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்திலே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் எந்த காரியம் செய்தாலும், எந்த பேப்பரில் கையெழுத்து போட்டாலும் 1க்கு 2 வாட்டி கச்சிதமாக படித்து பார்த்து செக் பண்ணிட்டு தான் அதை போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இந்த 15 நாட்களில் கடைப்பிடியுங்கள்.
இந்த அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அரசாங்கத்துக்கு போய் ஏதோ மனு கொடுக்கறது, பாக்கி வேலைகள், ரேஷன் கார்டை மாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தால் அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வேலை முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லதுகளும் நிறைய உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் இறை வழிபாடு, கொஞ்சம் நியாயமான பாதை, நல்லது நினைப்பது, இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மிக இலகுவாக போகும். 11ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் பெருமையாக, புகழாக, சௌரியமாக, சந்தோஷமாக வாழ்கிறோம் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் 2-12ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது உங்களுக்கு 6th டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களை பார்க்கின்ற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஊர் விட்டு போகிறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, பயணங்கள் கொள்வது, கொஞ்சம் உடல்நிலைகளை பற்றி அக்கறை கொள்வது, ஜிம்முக்கு போகிறேன், செக் பண்ணிக்க போகிறேன், பிளட் செக் பண்ணுறேன், இப்படின்னு தங்களை சார்ந்திருக்கக்கூடிய தங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தூசி தட்டி ஃபைலை கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டு புதுசாக உங்களை நீங்கள் கவனிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உதாரணமாக ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போகலான்னா நல்ல டாக்டர் நல்லபடியாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாருன்னு அர்த்தம். இந்த சனியை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி. அப்போ 3ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள், செய்யாது போன விஷயங்கள், முடியாது போன விஷயங்கள், இவைகளையெல்லாம் கூட எடுத்து கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக நீங்கள் கவனிக்க தீர்மானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கனகச்சிதமாக எல்லா வேலைகளையும் முடிச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பகுதி. ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் ஏற்படும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது கோடி புண்ணியம்ங்கிற அடிப்படையில் ஒரு உத்வேகம் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா நீங்கள் யார் என்னங்கிற பலம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அரசாங்கம் அதிகாரிகளின் உதவிகள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிருந்து அதை கவனிக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்தில் கேது. அப்போ குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் வெளிப்படைத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும், பேசணும், பார்க்கணும், இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தேவை. 8ஆம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டிருப்பது என்பது வீட்டுக்குள்ள வயதான பெண்மணிகள் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ தேவைகள் எல்லாம் ஏற்படலாம். அதுபோல் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு தன் உடன்பிறப்புகளின் மூலமாக வரக்கூடிய தங்களை விட இளமையாக, அதாவது தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது சில உதவிகளோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதே போல் வயதானவர்கள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குதிங்கால் வலி, விரல் வலிக்கிறது, பாதங்களில் பெயின் ஆகிறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் வரும். இது மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை எடுத்துக்க முடியும். அதே போல் உங்களுக்கு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனை பொறுத்தளவு மிக அதிகபட்ச பலம் பெற்றிருக்கின்றார். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய லெவலில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து இவைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பயணங்கள் பண்ணணும், வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசைப்படுபவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் இயல்பாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களை கவனிக்கின்ற போது ஒரு பக்கம் 7.5 சனி, ஒரு பக்கம் குரு 6ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்றது ஒரு சிறப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கிருந்து கொண்டு உங்களுடைய சனீஸ்வர பகவானை 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படும். அப்போ இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இப்பொழுது சற்று உயர்வுகளை அடையும். கடன்கள் ஏற்பட்டால் கட்டி முடிக்கலாம். புதிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புது நண்பர்கள், புதிய துறைகள், புதிய ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக லாபங்களை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் கூடி இணைந்து கொண்டாடி மகிழ்கின்ற வாய்ப்புகள் ஏராளமான கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் உங்கள் வார்த்தைகளை நம்பாமல் இருந்த இந்த உலகம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைகள் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் சூடு, சொரண, ரோசமானம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வச்சிடணும்.
இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுகின்ற நியதிகளை கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். செலவுகள் போனால் போகுதுன்னு விடணும். ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. ரொம்ப சில நேரங்களில் 5 ரூபா செலவு பண்ணுற இடத்துல உங்களுக்கு 15 ரூபா செலவாகுதுன்னா இது ஒரு காலம், இது இப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர கற்றுக்கொள்ள வேண்டும். ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால மனக்குழம்புகளுக்கு தேவை குறையே இருக்காது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட இமயமலைக்கு போயிட்டு திரும்பி வந்த கதையாக தான் உங்கள் மனசு வேலை செய்யும். பதட்டப்படும், டென்ஷன் ஆவீங்க, யார் மேலேயாவது பழி போட்டுடலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் எது நியாயம் தர்மம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றணும். 7ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தால் மனைவியின் உடல்நிலைகளில் சற்று கவனம் கொள்ளணும். காலில் பெயின் ஆகிறது, அதே மாதிரி படபடப்பாக வர்றது, ஏதோ எமோஷனலாக டென்ஷன் ஆகி பிள்ளைகள் மேலே கொண்டு கோபத்தை காட்டுறது, இப்படிப்பட்டதும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் மனைவி மூலமாக தெரிய வரும். குறிப்பாக 2ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்தில் ஆதாயம் லாபங்கள் உண்டு. ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருக்கிற போது இந்த 15 நாட்களும் காசு எங்கேருந்து வருது, துட்டு எப்படி வரும், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மிச்சம் வைக்கலாம், எப்படி கடனை கட்டலாம், இப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வேலை பார்க்கும். அந்த ஈடுபாடுகள் வர ஆரம்பிக்கும். அதை நோக்கிய உடல் நடை பாவனைகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்வீகத்திலிருந்து தகப்பனார் தாய் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய இல்லை வராமல் போன இப்படிப்பட்டதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது உட்கார்ந்து பேசி சரி பண்ணி அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சேரும். சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது, சூரியனும் சுக்கிரனும் 7இல் இருப்பது என்பது கொஞ்சம் சாப்பிட்றதுல இந்த நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படிங்கிறத உங்களுடைய உடல்நிலைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் தென்படக்கூடியதாக உண்டு. மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதிசாரத்தில் குரு போனது 12 ராசிகளில் யாருக்கு என்ன நல்லது நடந்ததோ தெரியாது. ஆனால் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது 6 டிசம்பர் வரைக்கும் அந்த இடத்துல குரு பகவான் இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுகின்ற இடத்திலே இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள், போடுகிற திட்டங்கள், நடக்கின்ற பயணங்கள் அத்தனையும் உங்களுக்கு கனகச்சிதமாக செட்டில்டாகும். ஆகினால் இதுவரைக்கும் நடக்காது போனது, நடைபெறாமல் இருந்ததுங்கிறத பேலன்ஸை போனதெல்லாம் இப்போ எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதையும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லபடியான வளர்ச்சி, நல்லபடியான அடுத்த கட்ட நகர்வுகள், எந்த ஊருக்கு போகணும், எப்படி படிக்கணும், படிச்சுட்டு என்ன செய்யணும், இல்லை படித்து முடிச்சுட்டேன் ரொம்ப காலமாக வேலை இல்லாமல் இருக்கிற கனகச்சிதமாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப காலமாக ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்கேன், வாங்க முடியல, இப்பொழுது கண்டிப்பாக கனகச்சிதமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீடு வாங்கியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, ரொம்ப காலமாக ஒரு குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பிள்ளை பேர் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி எந்த பக்கத்தில் பார்த்தாலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. அதேபோல் 2ஆம் பாவாதிபதியும் ஆட்சி பெற்று வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் அவரையும் குரு பார்க்கின்றதுனால வீட்டுக்குள்ள ரொம்ப நல்ல சமாச்சாரங்கள் நடக்கும். நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதுகளில் விழ ஆரம்பிக்கும். அதே போல் 2ஆம் இடத்தை பொறுத்தளவு தனஸ்தானம் கைகுளுர பணம் சேரக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பூமியை வச்சு சம்பாதிக்கிறவங்க, பெட்ரோல் டீசல் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான கனகச்சிதமான லாப அபிவிருத்திகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். 3ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய இருக்குது. 3ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல சம்பந்தப்படுகிற போது சில பேர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும், திடீர் லாபங்கள் வர ஆரம்பிக்கும், வராது போன பணத்தை எல்லாம் வரவு வைக்கலாம். உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுபோல் 4ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் செவ்வாய் கூட சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, பல்துவார வியாதிகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்குறது, மனை வாங்குறது, கார் வாங்குறது அல்லது மாற்றுறது, பழைய காரை கொடுத்துட்டு புது காருக்கு போனேன் இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் அது சம்பந்தப்பட்ட திட்டங்களை நோக்கி பயணம் செய்யும். அதுபோல் 6, 12ஆம் இடங்களில் ராகு கேது ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது உங்களுக்கு எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் எந்த துன்பங்களும் இல்லாமல் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும்.
6, 12ஆம் இடங்களில் ராகு கேது இருப்பது என்பது நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி, நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் என்பது, இந்த 15 நாட்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மிகச்சிறப்பாக இருக்கும். அடிப்படை உங்கள் ஜாதகமும் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக இந்த காலகட்டத்திலே நீங்கள் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல நிலைகளிலே வாழ்ந்து காட்ட முடியும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான 15 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் இதே போல நல்ல தகவலோடு உங்களோடு பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம்.